எண்ணெய் வந்து மீன் குழம்புக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணால் போதும். ஸோ இப்போ இப்படி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணதும் எண்ணெய் காஞ்சதும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க செரிமானத்துக்கு. ஸோ கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பொரிஞ்சதும் வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணி கொஞ்சம் இதில் ஒரு கட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட காரம் வேணும்னா ஒரு பச்சை மிளகாவோ ஒரு ½ பீஸில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் வந்து ஒரு ½ சைஸ் பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன். ஸோ மீன் குழம்புல பூண்டு போட்டோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்பயுமே எல்லாருமே வர முறையாக பார்த்தீங்கன்னா பூண்டு போட்டு வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு 3 சைஸ் வந்து தக்காளி வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ புளி கரைசல் எப்படி வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மீன் குழம்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, ஒரு கை சைஸ் புளி எடுத்துக்கிட்டு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக உப்பு போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டு முன்னாடியே கரைச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா மீன் குழம்புக்கு எல்லாம் வதங்கின பிறகு லாஸ்ட்டாக ஊற்றும் போது உங்களுக்கு எந்த ஒரு மிளகாத்தூள் நெடி வாசனையும் இருக்காது. ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக மீன் குழம்பு வரும் ஃப்ரெண்ட்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி முன்னாடியே நீங்கள் கரைசல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு மீன் குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. வச்சுருக்க புளி கரைசலை எடுத்து நம்ம வதக்கி வச்சுக்கொள்ளுங்களா அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்புக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு நல்லா வந்து ஃபுல்லாக உரசி நல்லா க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா மீன் வந்து எப்பயுமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குட்டி வஞ்சிரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் இது வாங்கினதுனால நானும் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைமாக இது குட்டி வஞ்சிரம் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நான் கவலை அந்த மாதிரி தான் வாங்குவேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து இதை வாங்கி இப்போ ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அதிகமான ரேட் இல்லை, இது இப்போதைக்கு நார்மலான ரேட்டு தான் இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் மீன் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ கொதிச்ச நேரத்தில் நம்ம மீனெல்லாம் வந்து ஆட் பண்ணிடலாம். ஒரே முள்ளுன்னும் பொழுது ஸோ சாப்பிட வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேட்டுக்கு வந்து மீன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வஞ்சிரம் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் நான் வாங்கினதில்லை. ஸோ இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ராம்பரா மீன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு குழம்பு வைக்கலாம். குழம்பு வச்சா டேஸ்ட்டாக இருக்கும். வறுக்கிறதுக்கு இன்னும் மெயினாக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே முள் தான் இருக்கும். இதுலேயும் முள் அதிகமாக இருக்காது உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா காரப்பொடி மாதிரி சின்னது வந்து சென்னாவரை ஆரஞ்சு கலர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 4 மீன் போட சொல்லி கேட்டதுனால எக்ஸ்ட்ரா எங்களுக்கு வந்து இதில் பார்த்திங்கன்னா இந்த மீன் வந்து போட்டாங்க. ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஃபுல்லாகவே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீன் ஆட் பண்ணிட்டோம். ஏன்னா கொதிச்சிச்சு. ஸோ மீன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து மீன் கூட இது கொதிக்கும் பொழுது டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு டேஸ்ட் வரும். ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதில் உப்பு காரம் எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் இருக்கிற நெடி வாசனையும் போயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து மாங்காய் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிடலாம். மீன் வந்து ஓரளவுக்கு வெந்துட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் மாங்காய் வந்து ஆட் பண்ணிடுறேன்.
மாங்காய் வந்து மீன் குழம்புக்கு போடும்போது இன்னும் வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்பு டேஸ்ட்டு நல்லாவே கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்புக்கு எப்பயுமே மாங்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தான் நீங்கள் ஹையாக வைக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சிடலாம். ஏன்னா மீன் வந்து உடஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸு. சாப்பிடும்போது உங்களுக்கு மீன் வந்து உடஞ்ச மாதிரி இருக்கும். அவ்வளோதான், மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மீன் குழம்பு வந்து வைக்கணும். லாஸ்ட்டாக சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் நம்ம வந்து வடகம் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வடகம் தாளித்து இதில் வந்து லாஸ்ட் டைமில் நீங்கள் ஆட் பண்ணுவாங்க. இன்னும் வடகம் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மீன் குழம்புக்கே வடகம் மெயின் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுக்காகவே சில பேர் வந்து வடகம் வீட்டிலே வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ மீன் குழம்புக்கு கார குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் நார்மலாக வச்சுருக்கேன். முன்னாடியே வந்து இதெல்லாம் ஆட் பண்ணதுனால நான் இப்போ வடகம் போடல. உங்களுக்கு இன்னும் நல்ல டேஸ்ட்டான ஃப்ளேவர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வடகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு எப்படி வைக்கணுன்றது. ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.